நம்ம ஊரில் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலானோருக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு வெள்ளை கலரில் பெருசாக ஒரு கேமரா வச்சுருக்குமே அது தானே பறக்குமே, பறந்துகிட்டே கேமராவில் வீடியோ எடுக்குமே அது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எல்லோரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் அது எங்கே பார்த்துருப்பாங்க அப்படின்னா, கல்யாணத்தில் அந்த மேரேஜ் ஈவெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஏரியல் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த மாதிரி வெள்ளை கலர் ட்ரோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வேறு எந்த ட்ரோனும் கிடையாது, டிஜே ஃபேண்டம் ஒன்று தான் இருக்கும். ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஜே ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ட்ரோன்ஸ் அப்படின்னாலே வந்து டிஜே பிராண்ட் தான் ஞாபகம் வரும். டிஜேயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஜியங் இன்னோவேஷன்ஸ் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அது வந்து சைனீஸ் கம்பெனி. இவங்க வந்து அவங்களோட கன்சியூமர் ட்ரோன் 2013 அதாவது 9 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ட்ரோன் பார்த்தீங்கன்னா டிஜே ஃபேண்டம் 1. இந்த ட்ரோன் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வரும்பொழுது அந்த ட்ரோனில் வந்து ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு கேமரா கிடையாது. அவங்க வந்து கேமராக்கு தான் பயங்கரமாக பேர் போனவங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ட்ரோனில் ஃபேண்டம் 1ல் கேமராவே கிடையாது. அதே நேரத்தில் ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக்கான ட்ரோன் 2013 பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து தனியாக ஒரு GOPRO இல்லை வந்து ஒரு குட்டி சைஸ் ஆக்ஷன் கேமராஸ் தான் அந்த டைமில் வாங்கி அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஷேக்கியாக இருந்திருக்கு வீடியோஸ். வந்து ஒரு FPV ஃபார்மேட்டில் இருக்கும்னு வச்சுப்போமே. FPV கூட இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப ஷேக்கியாக ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அதே வருஷம் எண்டில் டிஜே ஃபேண்டம் 2 விஷன் அப்படின்ற ஒரு ட்ரோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் கேமரா வச்சுருந்தாங்க. ஆனால் 3 ஆக்சிஸ் கிம்பலோட வைக்கல. HD வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கேமரா, 14 மெகா பிக்சல் ஸ்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கேமரா. 20 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் வந்து 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் ரேஞ்சும் 300 மீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி நார்மல் வைஃபைல தான். இப்போ இருக்க மாதிரி ஆக்கிசிங் 1.0 2.0 கிடையாது. நார்மல் வைஃபையை வச்சு 300 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2014 என்ன பண்ணாங்கன்னா டிஜே ஃபேண்டம் 2 விஷன் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ட்ரோனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குற 3 ஆக்சிஸ் கிம்பல் டிஜே பார்த்தீங்கன்னா 2014 டிஜே ஃபேண்டம் 2 விஷன் ப்ளஸ் அப்படின்ற ட்ரோனில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 20 மினிட்ஸ்க்கு ஃப்ளைட் டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் ரேஞ்சும் 700 மீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அட்வான்ஸு GPS இருந்ததுனால நல்லாவே வந்து ஸ்டேபிளாக பறந்தது. 2014 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரோனாகவே இந்த டிஜே ஃபேண்டம் 2 விஷன் ப்ளஸ் ட்ரோன் இருந்தது. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷமே 2015 ஃபேண்டம் 3 சீரிஸ் வந்தது. அந்த ஃபேண்டம் 3 சீரிஸ் 2015 தான் டிஜே வந்து வேர்ல்டு ட்ரோன் மார்க்கெட்டில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தது. காரணம் டிஜே ஃபேண்டம் 3 சீரிஸ் ட்ரோன்ஸ் தான். அந்த டைமில் வந்து பயங்கரமான ஹிட் அந்த ட்ரோனு. அப்போ வந்து 2.7K, அதாவது ஃபேண்டம் 3 சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 3 வேரியன்ட் விட்டுருந்தாங்க. ஒன்று வந்து ஃபேண்டம் 3 ஸ்டாண்டர்ட், ஃபேண்டம் 3 அட்வான்ஸ், இன்னொன்று வந்து ஃபேண்டம் 3 ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து படம் சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். டிஜேயோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பீக்கில் இருந்தது. இப்போயுமே பீக்கில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஹிட் ஆக்குனது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோன் தான். அதுலேயும் முக்கியமாக ஃபேண்டம் 3 சீரிஸ் தான். ஃபேண்டம் 3 சீரிஸ் ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. 2.7K ரெசல்யூஷனில் வீடியோ, 12 மெகா பிக்சல் கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபேண்டம் 3 ப்ரொஃபஷனலில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 4K வீடியோ கொடுத்துருந்தாங்க. 4K வீடியோ, 12 மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2016-17 வந்து தான் ஃபேண்டம் 4 சீரிஸ் ட்ரோன். ஃபேண்டம் 4 சீரிஸில் வந்து 2 இருந்தது, ஃபேண்டம் 4 அட்வான்ஸ், ஃபேண்டம் 4 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து அவங்க கடைசியாக லான்ச் பண்ணியிருந்த ஃபேண்டம் ட்ரோன். இப்போ 2022 பிப்ரவரி மாதம் நிலவரப்படி பார்த்தோம்னா இந்த டிஜே ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோன் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங்லேருந்து வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதாக தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான ட்ரோனுங்க ஃபேண்டம் 4 சீரிஸ்ன்றது. ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஈவெண்ட்டில் சும்மா ஒரு ஷோக்காக மட்டும் இந்த ட்ரோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபேண்டம் 4 சீரிஸ் ட்ரோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்கிசிங் 2.0 இருந்தது. 2.0 இருக்கிறனால வந்து ரேஞ்ச் பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்தில் 27 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம், 3 ஆக்சிஸ் கிம்பல், 4K 60 ஃப்ரேம்ஸ், அதுவும் மெக்கானிக்கல் ஷட்டர். நம்ம மேவிக் சீரிஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஷட்டர் தான் இருக்கும். டிஜே ஃபேண்டம் சீரிஸில் இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மெக்கானிக்கல் ஷட்டர் இருக்கிறனால என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த பிளர்ரே இருக்காது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டம் 4 சீரிஸ் ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப். என்னதான் 2016-17 மேனுஃபேக்சர் பண்ண ட்ரோனாக இருந்தாலும் இப்போ வரைக்குமே சில புது ட்ரோன்கள் கிடைக்கும் அந்த மாடலில். அதே நேரத்தில் யூஸ்டு ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நம்ம இந்தியாவில் கிடைக்கும். அவ்வளோ டிமாண்டான ட்ரோனுங்க அது. ஏன்னா மேரேஜ் ஈவெண்ட்ஸுக்கு அதிகமாக அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னதான் மேவிக் சீரிஸ் ட்ரோன் வந்தாலுமே ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோன் தான் வந்து பெரும்பாலும் ஒரு வாடகைக்கு கொடுக்குறவங்க இல்லை வந்து மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி ட்ரோன் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. காரணம் நல்லா பெரிய சைஸில் வெள்ளை கலரில் ஒரு பந்தாவாக இருக்கும். ஈவெண்ட்டுக்கு வரவங்க கூட நோட் பண்ணணும் அவங்க ட்ரோனை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ட்ரோன் தான் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோன் தான் இப்போ வரைக்குமே நீங்கள் மேரேஜ் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோன் தான் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து தான் மேவிக் 2 ப்ரோ, மேவிக் ஏர் 2, மேவிக் மினி 2 அந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் பார்க்க முடியும். ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோனோட வெயிட்டை பார்த்தோம்னா 1.5 கிலோக்குள்ளே தான் வரும். அப்படின்னா மைக்ரோ கேட்டகரியில் வரும். இந்த ட்ரோனுக்கு வந்து பைலட் லைசன்ஸுமே வச்சிருக்கணும், ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும். இது வந்து
ஃபோல்டபுள் கிடையாது. முக்கியமாக இந்த ஃபேண்டமில் இருக்க ஒரு ட்ராபேக் என்னென்னா பெருசாக இருக்கும். நம்ம போர்ட்டபிள் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பெரிய ஒரு சூட் கேஸ் மாதிரி வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அட்வான்டேஜ் எங்கன்னு கேட்டோம்னா ஒரு லுக்காக இருக்கும். பயங்கரமாக வந்து பெருசாக இருக்கிறனால யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி மேமருந்து பார்ப்பாங்க. நீங்கள் இந்த ஃபேண்டம் சீரிஸ் ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ட்ரோன் யாருன்னா வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் அதிலேயே இருக்கும். இந்த மாதிரி வேறு மாடல் ட்ரோன்ஸை பற்றி வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.